ஃபைனலாக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு தெரியாமையே கேமரா வச்சு தனியாக ரூமில் வச்சு பேச வைக்கிறாங்க. பேசிட்டு வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்ட்டு. அப்போ வந்து டக்குன்னு மனோஜ், ரோஹிணி அப்படின்னதும், சார் தெரியுங்க சார், எங்களை தானே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அந்த மனோஜ், ரோஹிணிங்கிற அவங்களுடைய இதை வந்து கேமராவை ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதும் பக்குன்னு ஆயிடுது. உள்ளே அவங்க ரூமில் அவங்களுக்கே தெரியாமல் செட் பண்ணி வச்சதில் ரோஹிணியும் மனோஜும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 4 பேருக்கு நம்ம நல்லது செய்வோம், அதுக்காக தான் நாங்கள் வந்து நிறைய உழைக்கிறோங்கிற மாதிரி பேசிடுவோம் அப்படின்னு மனோஜ் ரோஹிணியும் சும்மா அடிச்சு விடுவோம் அப்படின்னு மனோஜ் வந்து ரோஹிணிக்கிட்ட சொல்லியிருப்பார். அதை அவங்க ஸ்டேஜில் போட்டு காமிச்சு எல்லோரும் முன்னாடி வந்து நோஸ் கட் பண்ணிடுவாங்க. மனோஜுக்கு பயங்கரமான அப்செட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் வந்து இயல்பாக பேசுவோம், இதில் என்னப்பா அப்படின்னு அவங்க சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் நார்மலாக நம்ம எப்படி சகஜமாக பேசுவோமோ அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. இதில் வந்து யார் வின்னர்னு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. 3 பேரும் அங்கே வந்து இருப்பாங்க. இதில் யார் வெற்றின்னு நீங்கள் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.